90, 91, 92வது சாப்டர் இந்திரநீலம். ஒரு வழியாக இந்திரநீலத்தோட இறுதி அத்தியாயங்களுக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக இந்த 2025ஓட இறுதி நாள், கடைசி நாள் 31வது டிசம்பர் வந்தாச்சு. கோயின்சிடன்ஸ் வேறு என்னத்தை சொல்ல. நேற்றே இந்த கடைசி சாப்டர் 92nd சாப்டர் படிச்சிட்டேன். நேற்றே பண்ணலான்னு நினைக்கும் பொழுது எக்கச்சக்க உலகியல் அழைப்புகள் என்னை பிடிச்சி தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்தது. இந்த தொந்தரவுக்கு இடையில இந்த மாதிரி காணொளி பண்ணுறது அவ்வளோ சரிப்பட்டு வராது அப்படின்னு நான் முடிவு பண்ணி கடைசி நாளாக இன்று 31 டிசம்பர் 2025 அன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். எனிவே என்ன கோயின்சிடன்ஸ் தான். கோயின்சிடன்ஸ்லாம் பெருசாக நினச்சி என்ன பண்ணுறது. முதல்ல இந்த 90, 91, 92 ஆப்வியஸ்லி எண்டிங் அத்தியாயங்கள், எண்டிங் சாப்டர்ஸ் இன் அ பர்டிகுலர் நாவல் ஒரு சூப்பர்பான ஒரு எமோஷ்னல் ஹை பாயிண்டில் தான் முடிப்பார்னு எனக்கு தெரியும். அதே நேரத்தில் ரொம்ப ஒரு வேறொரு தளத்துக்கு போய் ரொம்ப சிம்பாலிக்காகவும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படும் நினச்சேன். இதில் பியூர் 92nd சாப்டர் ஒரு பியூர் எமோஷ்னல். ஏன்னா இந்த ஹோல் நாவலுடைய சென்ட்ரல் தீம் என்ன அப்படின்னா, இல்லை அதுவாக சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, த ட்ராவல் டுகெதர், திருஷத்யும்னன் சாத்திகி ட்ராவலிங் டுகெதர் தான் இந்த நாவலோட மையம். ஸோ அந்த மையத்தை இன்னும் கொஞ்சம் வேற ஒரு உணர்வுபூர்வமான ஒரு தளத்துக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு கட்டாயத்தினாலும் சொல்ல மாட்டேன். அதுதான் அழகான ஒரு முடிவும் கூட என்னை பொறுத்த வரைக்கும். அந்த முடிவை ஒரு கிளைமேக்ஸை 92nd சாப்டர் ஃபைனல் சாப்டராக வச்சுருக்காரு. ஸோ தட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கரெக்டாக அமையக்கூடிய ஒரு எண்டிங். ஏன்னா திருஷத்யும்னன் இந்திரநீலம் ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு ஏற்பட்ட சுக்ஃப்ரையோட ஏற்பட்ட ஒரு சின்ன தருணத்தினால தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காம்பல்ய போரில் அவனுக்கு பயங்கரமாக அடிப்பட்டு பல மாதங்களாக அவளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் படுத்துக்கிட்டே இருந்த ஒரு திருஷத்யும்னன் பாடியில் எதையோ இழந்த மாதிரி ஒரு ஃபீல். முன்னாடி இருந்த எந்த ஒரு எனர்ஜியும், முக்கியமாக ஃபிசிக்கலாக எந்த ஒரு எனர்ஜியும் இல்லாமல் அதுக்கான ஒரு உத்வேகம்னு சொல்ல மாட்டேன், ஒரு வீக்னஸ் அவனுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி, அம்பெடுத்து விடவே முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு திறன் இழந்த மாதிரி ஒருத்தன் மாறுறான்ல. அதுவும் உடல் அசௌகரியத்தினால, இல்லை உடலில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாறுதல்னால அப்படி ஒருத்தன் உணர்றான்ல. அந்த இடத்துல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அவன் கிருதவர்மன் அக்ரூரை நோக்கி போகிறதாகட்டும், இல்லை சாத்திகை நோக்கி போகிறதாகட்டும், சில சிறிய போர்களை சந்தித்து கிருதவர்மன் அப்படி தூக்கிட்டு வர்றப்பாகட்டும், எல்லாமே தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அக்ரெசிவ் நேச்சர், ஒரு போர் நேச்சர் தான் இந்த ஒட்டுமொத்த நாவல்லையும் திருஷத்யும்னனுக்கு நடந்த ஒரு மெட்டமார்ஃபாசிஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு பெரிய கிராஃப் இந்த நாவல் முழுக்க. திருஷத்யும்னன் எப்படி நுழைஞ்சான், இப்போ என்னவா போகிறான், லைக் துவாரகை விட்டு, அப்படிங்கிறத பற்றி தான் பெருசாக பேசப்பட்டிருக்கு நான் நம்புகிறேன். இந்த அதுதான் பெருசாக பேசப்பட்டிருக்கு நான் சொல்லலை, அதுதான் மையம்னு சொல்லலை. ஆப்வியஸ்லி இதில் மையம் 8 பொண்டாட்டியை எப்படி இளையாதவன் எதிர் தூக்கிட்டு வர்றாரு, இல்லை சண்டை போட்டு கொன்றொழித்து குருதி லைக் ரோட்டில் ஓட குருதி 6 ஓட எப்படி ஒவ்வொரு பொண்டாட்டியும் தூக்கின்னு வராரு, எப்படி ஒவ்வொரு இளவரசையும் தூக்கின்னு வராரு அப்படிங்கிறத அந்த நாவல் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மையமான விஷயம். அதை சுற்றி ஒரு அழகான ஒரு கிராஃப் திருஷத்யும்னனுக்கு போடப்படுது. அது எனக்கு ரொம்ப முக்கியமான கிராஃப்னு நான் பார்க்குறேன். சம்ஹவ் we just have to give chance to randomness அப்படின்னு தோணுது. திருஷத்யும்னனுக்கு தெரியுமா என்ன, எல்லாமே பிளான் பண்ணி நடந்திருக்கான்னு. அவன் இவ்வளோ தூரம் ஒரு மீட்சி அடைந்து திரும்ப காம்பில்யத்துக்கு போவான் அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு எந்த நிலையில் இருந்தானோ அங்கேருந்து ஒரு எக்ஸ்பொனன்ஷியல் இன்க்ரீஸ் டியூ டு லாட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ் ஹேப்பன்ட் இன் துவாரகை ஃபார் கிருஷ்ணன், ஃபார் சாத்திகி. எல்லாமே தனக்குள்ளே இழந்த அத்தனை கெப்பாபிலிட்டி, அத்தனை திறனையும் மீட்டெடுத்து, முக்கியமாக போர் சம்பந்தப்பட்ட அக்ரெசிவ்னஸ் ஆகட்டும், இல்லை ஒரு விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணுறதாகட்டும், காதலாகட்டும், நட்பாகட்டும், பணிவாகட்டும், ஒரு லாயல்ட்டி ஆகட்டும், எல்லாத்தையுமே இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் போர்க்குணும் நான் நம்புகிறேன். ஆனால் அதுதான் பிரைமரி என்னை பொறுத்த வரைக்கும் திருஷத்யும்னனுக்கு மீட்டு கிடச்சதில். ஆனால் அதையும் தாண்டி அனைத்து உணர்வுகளையும் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு டல் ஃபேஸ், இந்த மிகப்பெரிய பெட்ரிடன் ஸ்டேஜ்லேருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு எடுத்துக்கிட்டு வரான். அதுக்கு அவனுடைய துவாரகை ட்ரிப், த பிக் ட்ரிப் டு துவாரகை
அந்த ஹோல் ஃபஸ் அபவுட் லைக் இன்னும் சேமந்தகமணி. ஸோ இந்திரநீலத்தை இப்போ இப்படி பிரிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஒன்று திருஷ்யத்திம்மனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜேர்னி, அது ஒன்று சொல்லப்படுது மிகப்பெரிய ஒரு ஜேர்னி. அதுக்கப்புறம் எப்படி இளையாதவர் 8 இளவரசிகளையும் லைக் சந்தித்து என்ன மாதிரியான முறையில் எதற்காக வை டிட் லைக் மீட் ஈச் அண்ட் எவ்ரி இளவரசி அண்ட் ஹவு டிட் மீட் எப்படி அந்த திருமண சம்பந்தங்கள் நடக்குது, என்னென்ன மாதிரியான போர்கள் நடக்குது, அது ஒரு பக்கம். கடைசியாக இதில் சொல்லக்கூடிய ஒரு மிக 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 அதுதான் எண்டிங் சாப்டர், ஒரு கடைசியாக இருக்கக்கூடிய 8 திருமகள்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பூசல், சியமந்தக பூசல் அப்படின்னு சொல்லணும். அந்த சியமந்தக பூசல், சியமந்தகமணி நாள உண்டான பூசல், அது ஒரு மிகப்பெரிய ஒரு தீம்ல. ஆப்வியஸ்லி அதுதான் என்ன சொல்கிறது, ஒரு 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 ப்ராப்பரான ஸ்டோரியில் ரொம்ப ரொம்ப அந்த சியமந்தகமணி வாட் டஸ் இட் சிம்பாலிஃபை இன் தி வேர்ல்டு அப்படிங்கிறத ஒரு 91வது சாப்டரில் சாந்தர் மாதிரி ஒரு விழி இழந்த ஒருத்தர் லைக் எல்லாருக்கும் விளக்கி யார் இளையாதவனுக்கு மிக மிக அணுக்கமான ஒரு மனைவி அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டு, காளிந்தி அப்படிங்கிற ஒரு ராணியை, ஒரு இளவரசியை, கடைசியாக அந்த ராணியோடைய கதையை, அந்த இளவரசியோட கதையை, அவள் எப்படி இளையாதவருடைய லைஃபுக்குள்ளே வந்து மனைவியாக உட்கார்ந்து எப்படி அவள் ஒரு யோகியான்னு ஒரு ஸ்டேட்டஸில் உட்காந்துருக்கா. அப்போ சேமந்தகமணிங்கிறது ஒரு சாதாரண ஒரு கூழாங்கல் மாதிரி ஆகிறது இருக்குல்ல, அது இங்கே ஆழத்தில் போய் புதையுது. எனக்கு என்னமோ இந்த சைக்கிள் ரிப்பீட்ஸ் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா முதல்ல வீரசேனர் அவர் தானே ஃபஸ்ட்டு விழியிழந்த ஒரு ஆள். அவர் ரொம்ப டீப்பாக ஒரு ரிவர்க்குள்ளே போகும்பொழுது ஒரு சூரிய ஒளி மாதிரி தெரியுதில்ல அவருக்கு, அந்த மணி தெரியுதில்ல, ஒரு மணியாக மாறி, சூரியனே ஒரு மணியாக மாறி அவருக்கு கிடைக்கிறது தான் த ஸ்டார்ட் ஆர் த இன்செப்ஷன் ஆஃப் லைக் சேமந்தகமணி. அது திரும்பவும் ஒரு கடல் கடியில் போய் உட்காருது. அப்போது இன்னும் 10,000 வருஷங்களுக்கு கழிச்சு இந்த சேமந்தகமணி இட் வில் கம் பேக் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. ஸோ அந்த ஒரு புராண கதையை எடுத்துக்கிட்டு, அது புராண கதைன்னு சொல்ல முடியாது, ஸோ அவங்களுடைய அந்த குலக்கதையை எடுத்துக்கிட்டு அந்தகர் குலக்கதையை எடுத்துக்கிட்டு அந்த சேமந்தகனுடைய அந்த ஜேர்னி திரும்ப ஏதோ ஒரு வருங்காலத்தில் திரும்ப நடக்கும். துவாரகைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலில் வருங்காலத்தில் யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சா அது இன்னொரு ட்ராவலில் கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு அந்த மணி தன்னைத்தானே கண்டடைச்சிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கவித்துவ முறையில் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போது அடுத்து சட்டக்குன்னு உள்ளே போயிடலாம், ரொம்ப பேசியாச்சு. ஸோ ஆனால் இது லைக் டெஃபினெட்லி நாவலோட எண்டிங், கடைசி வீடியோ ஃபார் திஸ் நாவல். ஸோ நிறையா சொல்லணும். எனக்கு மொத்தமாக 3 விஷயங்கள் தெரிந்தது. ஒன்று திருஷ்யத்திம்மனோட ஜேர்னியில் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் எப்படி இளையாதவர் லைக் ஒவ்வொரு இளவரசியும் லைக் துவாரைக்கு கொண்டு வராருங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சேமந்தகமணி என்னவாக பொருள்படுது, யாரெல்லாம் அதை மயக்குது, திருஷ்யத்திம்மனை லைட்டாக மயக்கம் காட்டி கடைசியில் ஒரு மாதிரி ஒரு கேட் ஆன் த வால் மாதிரி இருக்கான் நினைக்கிறேன் திருஷ்யத்திம்மன். அவன் மாட்டவும் இல்லை, தெளிவாக மாட்டவும் இல்லை, ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற இருளும் புலப்படுது. ஸோ இந்த மாதிரியான திருஷ்யத்திம்மனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு விழைவையும் உள்ளுக்குள்ளே தூண்டி, அதுவும் ஒரு ஜேர்னி தான் நினைக்கிறேன். இன்டர்னலான ஒரு ஜேர்னி தான், ஒரு அகப்பயணம் தான் நினைக்கிறேன். அதுவுமே இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் லைக் ஒன்லி த கேப்பபிள் திங்ஸ் ஆர் லைக் அவனுடைய திறன்கள்லாம் மீட்டெடுக்கிறான் துவாரைக்கு அப்படிங்கிறத தாண்டி அவனுக்குள்ளே இருக்கிற மற்ற கசடுகளையும் இருளையும் கூட அவன் மீட்டெடுக்கிறான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் தட் லைக் லல் ஃபேஸ், ஆஃப்டர் தட் காம்பிலிய போகிறோம். ரைட். ஸோ இப்போ அப்படியே உள்ளுக்குள்ளே போயிடலாம். வேறு இந்த சாப்டரை பற்றி இல்லை, இந்த நாவலை பற்றி இன்னும் தெளிவாக மற்ற ஒப்பீனியன்லாம் கடைசியாக சொல்லலாம். இளையோனை ஒவ்வொருவரும் தன் எல்லையை தன்னில் ஒவ்வொரு கணமும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அஞ்சி திரும்புபவனை உலகியலான் என்கிறோம், அறிந்து வகுத்து கொள்பவனை அறிஞன் என்கிறோம், கடக்கத் துணிபவனை யோகி. சாத்திகி, என் எல்லை என்னை அச்சுறுத்துகிறது எந்தையே என்றான். அச்சுறுத்துவது என்றாலும் வழிமயக்குவதென்றாலும் அறிவு பிரிதொன்று இல்லாத பாதை, தெய்வங்களுக்கு உகந்தது, தூயது என்றார் இளையாதவர். இளையோனே, இப்புவியில் ஒவ்வொரு உயிரும் தன்னை முழுதறியும் இறையானையை பெற்றை வந்துள்ளது. தன் இருளையும் ஒளியையும் அறிந்து இருளென்றும் ஒளியென்றும் அமைந்திருக்கும் ஒன்றை அணுகுபவன் விடுதலை அடைகிறான். ஸோ எனக்கு உண்மையிலே இந்த 90th சாப்டர் படிக்கும் பொழுது எனக்கு அந்த சாப்டரை படித்து முழுசாக புரிந்து கொள்ளக்கூடிய, இல்லை இன்டர்னலைஸ் பண்ணிக்கக்கூடிய தகுதி இல்லைன்னு நான் நினச்சேன். ஐ ஃபெல்ட் லிட்டில் லாஸ்ட்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த சொல்லப்படுற அந்த வேதாந்த விஷயங்களை போய் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய, முழுதாக இன்டர்னலைஸ் பண்ணிக்கக்கூடிய, அந்த இன்டர்னலைஸுங்கிற வார்த்தை தவிர வேறு எப்படி சொல்கிறேன்னு தெரியல, முழுதாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ
அனுபவமோ அறிவோ அதை பற்றின ஒரு நாலேஜோ இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய இன்கேப்பபிலிட்டியை நான் ஃபீல் பண்ணேன் 90th சாப்டர் படிக்கும்பொழுது. ஏன்னா மையம், ஏன்னா அந்த மையத்தை பற்றி, இந்த ஊர், இந்த ஆறுடைய ஊட்டுமுகம் எங்கே இருக்குன்னு சொல்கிறப்ப எல்லாமே அதோட மையத்தில் தான் இருக்குன்னு சொல்கிறப்போ அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிலாசபிக்கல் கான்செப்ட், அத்தனை பெரிய கதையை சொல்கிறாரு. எங்கெங்கேயோ போகிறாங்க. அந்த இமேஜ்லாம் எனக்குள்ளே சூப்பராக நுழைஞ்சுது. பட் ஆனால் 90th சாப்டர் ஐ ஃபெல்ட் இன்ஃபீரியர் பிகாஸ் ஐ குடன் connect much, not because of the text, like it's because of my insufficient knowledge. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலாக. இப்போ இந்த லைன் பார்த்துருவோம். எனக்கு இந்த லைன் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, ஒவ்வொருவரும் தன் நெல்லை தன்னுள் ஒவ்வொரு கணம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அஞ்சி திரும்புவனை உலகியலான்னு நினைக்கிறோம். அறிந்து வகுத்துக் கொள்பவனை அறிஞர் நினைக்கிறோம். கிட்டத்தட்ட எல்லையை கடக்கிறதுக்கு நாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு எந்த துறையாக இருந்தாலும், ஒரு ரைட்டிங் ஆகட்டும், ரன்னிங் ஆகட்டும், இல்லை வேலை செய்கிற டேட்டா அனாலிட்டிக்ஸ் தொழில் ஆகட்டும், நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த எல்லையை பார்த்து அச்சம் கொள்றவன் திரும்பி வரான், அவன் உலகியலான். நிறைய இடங்கள் அங்கே தானே. எந்த ஒரு எல்லையை நம்ம கடக்க ரொம்ப அச்சப்படுவோம். ஒரு ஃபியர் ஆஃப் அன்சர்டனிட்டி நினைக்கிறேன். இந்த எல்லையை கடக்கும் பொழுது அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாததுனால, முராகாமி அவருடைய புக்கில் சொல்லுவார், வாட் ஐ டாக் அபவுட் ரன்னிங் அப்படிங்கிற மாதிரி. அந்த புக்கில் அவர் ஒரே ஒரு தாட்டி இந்த அல்ட்ரா மாரத்தான் நடுவார். 64 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அப்போ 42 கிலோமீட்டர் தான் அவர் இது வரைக்கும் ஓடிக்கும். ஃபுல் மேரத்தான் தான் ஓடிக்கும். அதை தாண்டி என்ன இருக்குன்னே அவர் தெரியாது. இட்ஸ் லைக் அன்சர்டன் அன்னோன் வேர்ல்டு அவரை பொறுத்த வரைக்கும். அந்த 42 கிலோமீட்டர் தாண்டி அவர் எல்லையை கடக்கும் பொழுது முதல்ல ரொம்ப அச்சம் கொள்றாருன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப தயங்கி அதுக்கப்புறம் ஹீஸ் கிராசிங். அது ஒரு டிரான்ஸ்லேட்டுக்கு அவரை கொண்டு போகுது. அந்த மாதிரி முக்கியமாக உலகியலாளர்கள் என்னால் ஒரு ஹாஃப் மாரத்தானே தாண்ட முடியல, 21 கிலோமீட்டருக்கு ஓடவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு எல்லையை பார்த்து அஞ்சக்கூடிய ஒருத்தன் ஒரு உலகியலான் அப்படிங்க நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அறிந்து வகுத்து கொள்பவனே அறிஞன் நினைக்கிறோம். இட் இஸ் சம்திங் லைக் அரிங்கிறதோட ஒரு மாதிரி ஸ்மார்ட் அண்ட் செல்ஃப் அவேர் பர்சன் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்னுடைய இல்லை, இதை விட்டு நான் கடக்க மாட்டேன் அப்படின்னு இதுக்குள்ளேயே கேம் ஆடுறவங்களை ஒரு அறிஞனோ இல்லை ஒரு செல்ஃப் அவேர் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம்னு நினைக்கிறேன். இன்னொன்றும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இப்புவியில் ஒவ்வொரு உயிரும் தன்னை முழுதறியும் இறையானையை பெற்று வந்துள்ளது. தன் இருளையும் ஒளியையும் அறிந்து இரண்டும் ஒன்றென்றும் அமைந்திருக்கும் என்ற அனுபவம் விடுதலை அடைகிறான். இது எனக்கு இன்னும் வேற ஒரு பாத்திரம் கொண்டு போச்சு. உண்மையிலே இந்த செல்ஃப் அவேர்னஸ் தான் ரொம்ப முக்கியம். ஜேகே அடிக்கடி சொன்ன மாதிரி, யூ ஹேவ் டு பி அவேர் ஆஃப் எவ்ரி திங் அரவுண்ட் யூ, யூ ஹேவ் டு பி அவேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி. தன்னுள் இருக்கும் இருளையும் ஒளியையும் அறிந்து இரண்டும் ஒளியென்றும் அமைந்திருக்கும் என்ற அனுபவம் விடுதலை அடைகிறான். இந்த இடத்துல எனக்கு திருஷ்யத்தினுடைய டயலாக் வித் சாத்விக் எனக்கு தோணுச்சு. எனக்குள்ளே இருக்கிற இருளை நான் கண்டுக்கிட்டேன். அந்த இருளை கண்டுக்கிட்டதுனாலேயே நீ எப்படி அந்த பாலைவனத்தில் போயிருப்பேங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறான்ல. கிட்டத்தட்ட அவன் அதை இருள்னு கண்டுக்கிட்டு அந்த இருளை கண்டடைந்து வகுத்துக்கிறான்ல. அந்த இடத்துல அவனுக்கு திருஷ்யத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விஸ்டம், அனுபவங்களின் மூலமாக வரக்கூடிய விளைவை பற்றின ஒரு விஸ்டம் வருதுன்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக அப்படி நான் பார்க்க முடியுது. ஆனால் இது படிக்கிறப்ப எவ்வளோ ஈஸி. இது இன்டலைஸ் பண்ணி அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஞானத்தை, ஒரு விஸ்டமை ஜஸ்ட் லைக் தட் படித்து அதை ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? படிக்கிறதுனால மட்டுமே. இட் வில் ஜஸ்ட் கிவ் அ கிக். படிக்கும் பொழுது ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாகும். பட் அதெல்லாம் எகெயின் அண்ட் அகெயின் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணி அது வழியாக நிறைய கற்றுக்கொண்டு அது கொடுக்கக்கூடிய அனைத்து அப்டிகல்ஸ் அண்ட் சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த நிலையை அடைய முடியும்னு நினைக்கிறேன். அப்பயுமே அந்த கோல் அதை அடையிறதுக்காக இருக்கக்கூடாது. Just that we have to enjoy the journey, in separating out the evil and the dark and light within us. திருஷ்யத்யும்னன் சூழ்ந்திருந்த அரசியரின் முகங்களை நோக்கினான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உணர்வு நிலையில் புல்நுனியில் பனித்துளி என உடலில் திரண்டெழுந்த விழிகள் கொண்டிருந்தது. ஸோ கொஞ்சம் போதையில் தான் இருக்கானுங்க இன்னும் திருஷ்யத்யும்னன் சாத்விகம் 90th சாப்டரில். அவன் சாத்விக் அழுன்னு அழுறான், மன்னிச்சிருவாரு அப்படின்னு தெரிஞ்சிடும். அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான், அது மன்னிச்சிருவாரு அப்படின்னு. புல்நுனியில் பனித்துளி என உடலில் திரண்டெழுந்த விழிகள் கொண்டிருந்தது. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்ததுன்னா, இவங்க கடல் மாளிகைக்கு போகும்பொழுது 8 அரசியரும் ஒன்றா உட்காந்துருக்கிறது. இது வரைக்கும் அந்த மாதிரி சீன் வந்ததே இல்லை. மேக்ஸ் டு மேக்ஸ் 2 அரசியர்கள் சேர்ந்துருக்க மாதிரி தான் இருந்தது. சத்யபாமா ருக்மிணியோ எப்போ எல்லாரையுமே தனித்தனியாக தான் மீட் பண்ணி தனித்தனியாக அவங்களோட கதைகள் ரொம்ப ஷார்ட்டாகவோ இல்லை ரொம்ப லென்த்தியாகவோ சொல்லப்பட்டிருக்கு. இதில் இன்னும் 8 அரசியர்களும் ஒன்றா உட்காந்து இளையாதவர் நடுவில் நிற்கும் பொழுது somehow it was a very high dramatic moment. Again, set for the final few chapters of this particular novel.
ரொம்ப ரொம்ப தெளிவாக செய்யப்பட்ட லைக் 8 அரசியர்களும் ஒரே இதில் இருக்காங்க. சேமந்தமணி பேசப்படுது, துஷ்டத்யும்னன் வளர்கிறான். ஸோ நாம் சொன்ன நான் நினச்ச அந்த 3 விஷயமும் இந்த ஃபைனல் 2 to 3 சாப்டர்ஸ்குள்ளே நடக்குது இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப கட்டமைக்கப்பட்டன்னு சொல்கிறோம், பிளான்டாக இதை பிளான்ட் பண்ண மாதிரி இருந்தது ஆக்சுவலாக கரெக்டாக. பட் பியூட்டிஃபுல்லான லைக் சாப்டர்ஸ் தான் நான் சொல்லுவேன். எகெயின் லைக் இந்த ஒரு சின்ன ஒரு அனலாஜி தான் அது. புல்நுனியில் பனித்துளி என உடலில் திரண்டெழுந்த விழிகள் கொண்டிருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் இருக்காங்க, அது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லப்படுது. பட் இந்த ஒரு அழகான ஒரு புல்நுனியில் பனித்துளி அப்படிங்கிறது ஜேவே நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. சுந்தரராமசாமியோட ஒரு அவர்கிட்டேருந்து எடுத்துக்கிட்ட ஒரு சின்ன ஒரு காட்சி ஓமையாக கூட இருக்கலாம். அந்த புல்நுனியில் இருக்கிற பனித்துளியில் அவ்வளோ பெரிய பனைமரம் தெரியும் அப்படிங்கிறது தான் சுந்தரராமசாமி அடிக்கடி யூஸ் பண்ணுறதா ஜெய சொல்லுவார். அந்த ஒரு சின்ன ஒரு லைக் ஒரு தாட் வந்தது, ஒரு மெமரி வந்தது. அடிக்கடி இதை யூஸ் பண்ணுவார், இந்த ஒரு இமேஜை வந்து வேறு சில விஷயத்துக்கு சூறா யூஸ் பண்ணுவார். இதை இங்கே ஜே வந்து லைக் ஹீ இஸ் யூஸிங் இட் ஃபார் சம் அதர் லைக் பர்பஸ் ஆர் ஃபார் சம் அதர் அனாலஜி. ரைட். உள்ளம் மறைக்கப்படும் போது உடலும் மறைந்து போகும் விந்தை அது என திஷத்யும்னன் எண்ணுவதுண்டு. அவள் உடலும் முகமும் விழிகளும் கூட அடிநிலை மாந்தருக்குரியதன் தோன்றியது. அணிந்திருந்த அரச உடையை அவள் உடல் நாணியது போல் தெரிந்தது. கொடை நாளில் மட்டும் பட்டு சுற்றும் காட்டு தெய்வம் போல. அகெயின் இந்த ஒரு அழகான கம்பேரிசன் அனாலஜி எனக்கு பிடிச்சது. கொடை நாளில் மட்டும் பட்டு சுற்றும் காட்டு தெய்வம் போல. இது காலந்திக்கு. அவள் உடுத்திருக்கிற அரசி உடை கூட லைக் ஷீ இஸ் ஃபீலிங் வெரி அன்கம்ஃபர்டபுள். அதுக்கு இந்த கொடை நாளில் மட்டும் பட்டு சுற்றும் காட்டு தெய்வம் போல அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான அந்த ஒரு லைனில் போகும். த பவர் ஆஃப் ஆல் திஸ் அனாலஜிஸ் மெட்டஃபர்ஸ்லாம் டக்குன்னு உள்ளே போய் பதியும். இன்னும் பல நாட்களுக்கு ஞாபகமும் இருக்கும் அந்த அனாலஜிஸ், அந்த நினைக்கிற ஓமைகள்லாம். அந்த கொடை நாளில் மட்டும் பட்டு சுற்றும் காட்டு தெய்வம் போல அப்படிங்கிற ஒரு லைன் போதும்னு நினைக்கிறேன், வாட் ஷீ இஸ் அப்படிங்கிறது. ஏன்னா காலந்தியோட கதை வந்து பின்னாடி தான் வருது. காலந்தி இஸ் கோயிங் டு பி தி ஃபைனலாக ஒரு என்ட்ரி கொடுக்குறா. இது எப்படின்னா தெரியல எனக்கு யார் வாங்கியிருக்காங்க, ஆனால் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஆஸ்கார் அவார்ட்லாம் கொடுக்கும்பொழுது வெறும் 1-2 சீன் இன்னும் நடிச்சுட்டு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கான ஒரு ஆஸ்கர்லாம் வாங்குற இன்னும் மிகப்பெரிய ஜாம்பவான் பெர்ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி காலிந்தி இந்திரநீலம் நாவலில் கடைசியில் ஒரு 2-3 சாப்டரில் மட்டும் என்ட்ரி கொடுத்துட்டு ஹூ இஸ் ஷீ, ஹவு டிட் ஷீ மீட் கிருஷ்ணன் அண்ட் வாட் வாஸ் ஷீ டூயிங் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக சொல்லிவிட்டு இவ்வளோ மாதிரி இருந்துக்கோங்க மீதி 7 பேரும் அப்படிங்க இளையாதவன் வந்து சொல்லிட்டு போகிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஆன் எவ்ரி ஒன்ஸ் ஃபேஸ் ஷீ இஸ் மை ஒரு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஆர் ஷீ ஹேஸ் டு பி கிவன் த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பிகாஸ் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ ஸ்டஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லைக் ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. இந்த காலந்தியை பற்றி ஒன்றுமே சொல்லப்படலையே அப்படிங்கும் பொழுது இது ஒரு எக்ஸ்பெக்டடா அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா ஐ லாஸ்ட் ட்ராக், எவ்வளோ பேரை எவ்வளோ மனைவி இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் ஐ லாஸ்ட் ட்ராக். ஆக்சுவலி ஒரு கதை வரும்பொழுது இன்ட்ரெஸ்டிங் அங்கே என்ன நடந்தது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய nuances-லாம் என்னென்ன, டீட்டெயில்ஸ் என்னென்னங்கிறத நான் வந்து ரசித்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ காலந்தியை பற்றின ஒரு கதை வரலேன்னுலாம் நான் நோட்டீஸ் பண்ணல ஆஸ் அ ரீடராக. கடைசி காலந்தியை பற்றி சொல்லும் பொழுது ஓகே ஷீ இஸ் கோயிங் டு பி ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. திருஷ்டத்யும்னன் காலடியில் பாம்பு ஒன்று இருக்கும் உணர்வு எழுவது போல சீமந்தகம் தன்னடியில் இறப்பதை உணர்ந்தான். அவ்வுணர்வை ஓர் உடலதிர்வாகவே அடைந்து இருக்கையிலிருந்து சற்று எழுந்து விட்டான். இளையாதவர் அன்றி பிறர் விழிகள் அனைத்தும் அவனை நோக்கி திரும்பின. அதை உணர்ந்து அவன் இருக்கையில் சற்று பின்னால் சாய்ந்தான். இத்தனை நேரம் அதை மறந்து விட்டிருந்ததன் விந்தை அவனை ஆட்கொண்டது. இத்தனை சொற்களும் நகையாட்டுகளும் அதை மறப்பதற்கு தானா என்று எண்ணிக்கொண்டான். ஸோ எனக்குமே படிச்சுட்டே இருக்கிறப்போ இப்போ யார்கிட்ட தான் சீமந்தகமணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி டவுட் இருந்தது. சாத்திக்கு தான் கடைசியில் வந்து திருஷ்டத்யும்னோட கையில் கொடுப்பான், இந்தாப்பா நீயே வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திருஷ்டத்யும்னன் அடைஞ்ச மாதிரி ஒரு சின்ன ஒரு ஷாக், ஓ இவங்ககிட்ட தான் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு ரியலைசேஷன் எனக்கே வந்தது, ஓ இவன்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் கடைசி வரைக்கும் அவனை ஒரு மாதிரி ஒரு செல்ஃப் கிரிட்டிசைசிங், ஒரு செல்ஃப் டவுட்டிங், ஒரு செல்ஃப் ஸ்கெப்டிசிசம் சொல்லலாம் நினைக்கிறேன். இத்தனை சொற்களும் நகையாட்டுகளும் அதை மறப்பதற்கு தானா என்று எண்ணிக்கொண்டான். கடைசி வரைக்கும் ஹி வாண்ட்ஸ் டு கீப் ஹிம்செல்ஃப் ஆன், அவனே அவன் டவுட் பண்ணுறது இருக்குல்ல, அங்கே தான் கடைசி வரைக்கும் ஹி இஸ் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் செல்ஃப் அனாலிசிஸ், லாட் ஆஃப் செல்ஃப் டெஸ்டிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அவன் மட்டும்தான் இங்கே வைக்கப்பட்ட அத்தனை லைக் சத்யபாமாவாகட்டும், ருக்மிணி ஆகட்டும், இல்லை 8 அரசர்கள் விட்டுரும். இங்கே அக்ரூரர், கிருதவர்மர், சாத்தியகி, அப்புறம் திருஷ்டத்யும்னன், இந்த 4 பேருக்கு வைக்கக்கூடிய செக்கில் 3 பேர் சூப்பராக மாட்டிக்கிட்டு திருஷ்டத்யும்னன் மட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்டர் போயிட்டு வந்து எஸ்கேப் ஆகிறது இருக்குல்ல. ஸோ லைக் somehow since he was escaping, since he was not deliberately explicitly doing the தவறு, until the last moment he is doubting himself.
ஏன்னா மற்ற அக்ரூரர் ஆகட்டும், இல்லை கிருதவர்மர் ஆகட்டும், இல்லை சாத்திகை ஆகட்டும், எல்லாருமே ஒரு கட்டத்தில் இது மேலே பயங்கரம் ஆசைப்பட்டு தவறு செய்து அதன் வழியாக இளையாதவன் கிட்ட அடிபணிந்து சரண்டர் ஆகிற ஒரு தருணம் வருது. சின்ஸ் திருஷ்டத்யும்னன் டிடன்ட் கமிட் எனி லைக் இதை எடுத்துட்டு போகிற தவிர ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக செய்யாததுனாலேயே இவனுக்குள்ள அந்த எல்லை அவன் கடக்கலையோன்னு தோணுது எனக்கு. ஏதோ ஒரு தெய்வம் அவனை பிடிச்சி லைக் தடுத்து நிப்பாட்டுற மாதிரி தான் நினைக்கிறேன். அது உண்மையிலே கரெக்டாக இல்லை உண்மையிலே இஸ் இட் லைக் ரியலி வைஸ் டு டூ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மற்றவங்க மாதிரி தப்பு பண்ணிட்டா அந்த ஒரு எல்லையை கடந்துடும், அந்த இருளை கடந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வெளிச்சம் நம்ம கண்ணு தெரியும். அந்த இருளை கடக்கிற வரைக்கும் திருஷ்டத்தின் மாதிரி கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒருவேளை நாம் இந்த மணிக்கு ஆசைப்படுறோம், ஒருவேளை நாமளே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கிற ஒரு அந்த ஆசையை இது எப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு கண்டு தெரியாமல் இருக்குது, ஒரு அன்சர்டைன் ஒரு அன்னோன் திங், அதை போகிற வரைக்கும் அந்த ஆசை அந்த விளைவெல்லாம் இருக்கும். போய் முடித்தவொடனே ஒரு வாய்டு வரும். அந்த கோலை ரீச் ஆன உடனே, கோல்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது நடந்து முடிஞ்ச உடனே ஒரு வாய்டு வரும்ல, அந்த ஒரு வாய்டில் தான் எல்லாரும் போய் லைக் சேர்ந்துருக்காங்கன்னு தோணுது. அக்ரூர் ஆகட்டும், கிருதவர்மர் ஆகட்டும், சாத்திகை ஆகட்டும். திருஷ்டத்யும்னனுக்கு அது இன்னும் தொட முடியலன்னு நினைக்கிறேன். ஐ சம்ஹவ் ஃபெல் தட் ஆக்சுவலி. இருவரும் யமுனை கரையில் கட்டப்பட்டிருந்த சிறு படகொன்றை அவிழ்த்து கொண்டோம். துடுப்புகளுடன் ஏறி ஒழுக்குக்கு எதிராக துழாவத் தொடங்கினோம். நான் யோகம் என்பது நதியை அதன் ஊற்றுமுகம் நோக்கி திருப்புதல், நாம் யோக வழியில் சென்று கொண்டிருக்கிறோமா என்றேன். யாதவனே, இனி நீ 1000 சொல்லெடுத்தால் நான் ஒன்றை மூலம் கொள்ள மாட்டேன். ஊற்றுமுகம் என்பது மையமாக ஆவது எப்படி, அது என்று பிரித்ததையும் கேட்க விழைகிறேன் என்றான். சிரித்தபடி நான் அவ்வண்ணமே ஆகுக என்றேன். இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாதாரண ஒரு ரொம்ப லாஜிக்கலான கொஷினாக தான் எனக்கு ஃபஸ்ட்டு பட்டுது ஆக்சுவலாக. நதியை அதன் ஊற்றுமுகம் நோக்கி திருப்புதல், அது எங்கே இருக்குது? மையத்தில் இருக்குது. மையம் எது அப்படிங்கிற ஒரு சின்ன கொஷின். அவங்க எங்கெங்கேயோ அந்த ஹோல் ஜேர்னி, அதான் இங்கே தான் அந்த இமேஜை பற்றி பேசணுன்னு இருக்கேன். எங்கெங்கேயோ போகிறாங்க. லைக் ஒரு இடத்துல ஃபாலாக விழுது, இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ஒரு மவுண்ட் எவரெஸ்ட் மேலே நின்று பார்க்குறாங்க. லைக் கிட்டத்தட்ட த மவுண்டன் இஸ் ஜஸ்ட் கிஸ்ஸிங் த கிளவுட்ஸ். அந்த மாதிரியான இடத்துக்குலாம் போயிட்டு அந்த நதியோட ஊற்றுமுகத்தை பார்க்கும் பொழுது அது அப்படியே சர்க்குலேட் ஆகி அது வானத்துக்கு போய் அது கரும்புகளாக மாறி திரும்ப அது மழை பெஞ்சு திரும்ப அந்த கடலில் போய் கலந்து இட்ஸ் ஹேஸ் பிகம் அ ஹோல் சர்க்கிள். அந்த ஹோல் சர்க்கிளை பார்க்கறதுக்கு இவங்க கடக்கக்கூடிய அத்தனை பயணங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு தேடல், டு ஃபைண்ட் சம் அப்சல்யூட் ட்ரூத் த்ரூ வேதாந்தம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. பட் அகெயின் ஐ எம் நாட் literate enough. I am not like I don't have that much knowledge to internalize the entire thing that's been told in like 90 or 91st chapter நான் நம்புகிறேன். அது என்னுடைய லைக் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம், ரைட்? ஆனால் ரொம்ப லாஜிக்கலாக தான் என்னால் ஒரு மாதிரி ஒரு விஷயமா ஒரு லாஜிக்கலாக தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அக்கணமே இரு துடுப்புகளையும் அசைத்து படகை கவிழ்த்து விட்டு நீரில் விழுந்து சுழலில் இழுபட்டு மூழ்கிச் சென்ற அவன் எழுந்து நீருமிழ்ந்து, என்ன செய்கிறாய் மூடா என்றான். தூய வேதாந்தால் நீடம் நீந்த முடியாது பார்த்தா உன் கைகளாலேயே முடியும் என்றபடி நானும் நீந்தினேன். இது எகின் ஒரு லெசன் தானே. எல்லாமே இளையாதவன் பார்த்தனுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை பெரிய லெசன். லைக் சம்வேர் ஹீ இஸ் ட்ரைங் டு ட்ரா அ பவுண்ட்ரி பிட்வீன் த ஹோல் சூப்பர்ஃபிஷியல் ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் அண்ட் லைக் அதை அந்த அருவமான விஷயத்தை நோக்கி போகிறதாகட்டும், லைக் இந்த தூய வேதாந்தத்தை நோக்கி போகிறதாகட்டும். இன்னொரு பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாக இந்த வேர்ல்டில் இருக்கிறப்ப யூ ஹேவ் டு யூஸ் ஆல் த ப்ராக்டிக்கல் மீன்ஸ் டு டூ சர்டன் திங்ஸ் அப்படிங்கிறதாகட்டும். ஒரு மாதிரியான ஒரு பாடம் தான் கற்பிக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அவனை அந்த ஒரு எண்டுக்கு கொண்டு போய் அந்த மலை வேடன் அந்த மலையில் இருக்கிற ஒரு சாதாரண இடையன் நினைக்கிறேன். அந்த இடையன் அப்படி சுழற்சி சொல்கிறது இருக்கிறதாகட்டும், இந்த இடத்துல அவனை தண்ணியை தள்ளி விட்டு அவன் கையாலேயே நீந்தி வர்றதாகட்டும். இட்ஸ் ஹோல் லெசன், ரைட்? இந்த லெசன் ஏன் இந்திரநீலத்தோட கடைசியில் மட்டும் சொல்லப்படுது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அது நல்லா திங்க் பண்ணி சொல்லணும். ஐ திங்க் ஐ ஹவன்ட் தாட் த்ரூ தட் மச். ஸோ அது ஒரு கொஷினாக மட்டும் இப்போதைக்கு நான் வைக்கலான் இருக்கேன். இப்போ தூய வேதாந்தம் அது ஒரு அது ஒரு யோகம். அந்த யோகத்தால் மட்டுமே அடையக்கூடிய அந்த தூய வேதாந்த மனநிலை, அது வழியாக இங்கே காளிந்தியோட யோகத்தை கனெக்ட் பண்ணுறது. ஏன்னா காளிந்தி கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் ஷீ இஸ் டூயிங் தட் தவம். யாரோ ஒரு முனிவர் சொன்னதை வச்சு ஷீ இஸ் டூயிங் தட் பெனஸ் ஒரு தபஸ் ஒரு தவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்காள்ல, அது ஒரு யோகம் தான். அப்போது எங்கேயோ ஒரு இடத்துல இந்த பியூர்
யோகத்தை தான் முன்னிறுத்தக்கூடிய ஒரு விஷயம். மீதி எல்லாமே சாதாரண கல் தான், இன்க்ளூடிங் த சேமந்தகமணி அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு லெசன் தான் இந்த 8 அரசியர்களுக்கும் சரி, தன்னோட அணுக்கமாக இருக்கக்கூடிய, தான் அணுக்கமாக நினைக்கக்கூடிய அக்ரூருக்கு இல்லை ஒரு ஸ்டெப் போன கிருதவர்மர், சாத்தியக்கு முக்கியமாக இப்போ புதுசாக உள் நுழைஞ்ச திருஷ்டத்யும்னன், யூனோ த ஹோல் லெசன் டேக்கன் அப்படின்னு நினைக்கிறேன். அது பார்த்தனுக்கு வேறு மாதிரியும், இந்த 8 பேர் ப்ளஸ் இந்த ஒரு 4 பேருக்கு வேறு மாதிரியும் வந்து இந்த லெசனை எடுக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். யார் என்றேன். ஒரு பெண் மஞ்சள் ஆடை அணிந்து அடற்காடினூடாக சென்றாள் என்றான். அது சிறுத்தையாக இருக்கும் அல்லது பூத்த கொன்றை. உனக்கு வண்ணமேதும் பெண்ணே என்றேன். அவன் குனிந்து உனக்கு என்றான். பெண்ணேதும் வண்ணமே என்று சிரித்தேன். அது பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஐ மீன் லைக் ஸோ இந்த இந்திரநிலையம் நாள் முழுக்க இதை நீ இங்கே சொல்லலாம் நான் நினைக்கிறேன். முழுக்க முழுக்க இளையாதவனுடைய எல்லா செய்கைகளும் செயல்களும், அவனுடைய லைக் வீரம், அனைத்து லைக் மாய வித்தைகள், சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பண்ணுறது, ஒரு மாஸ் ஹீரோக்குண்டான ஒரு டெம்ப்ளேட்னு சொல்ல முடியாது, அதையும் தாண்டின ஒரு சூப்பர்மேன் டெம்ப்ளேட். அந்த சூப்பர்மேன் டெம்ப்ளேட்டுக்குள்ளே தான் இளையாதவன் பொருந்தான், ரைட்? எப்படியுமே அதனால் இந்த ஒரு கரண்டி 2025 உட்காந்துட்டு இப்போ இந்த இந்திரநீலம் நாவல் முழுசாக படிக்கிற ஒருத்தனுக்கு அந்த சூப்பர்மேன் டெம்ப்ளேட் தான் மனசுக்குள்ளே வரும் இம்மிடியேட்டாக. அதை அவாய்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கங்கே இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான சில பகடின்னு சொல்ல முடியாது, ஒரு கவித்துவமான ஒரு நேரடி ஒரு குறும் புன்னகை வளர்க்கக்கூடிய எக்கச்சக்க தருணங்கள் இருக்குது. இதில் ரொம்ப அழகான ஒரு தருணம் இதுதான் நினைக்கிறேன். உனக்கு வண்ணமேதும் பெண்ணே அப்படின்னு கிருஷ்ணன் பார்த்தன்ட்ட சொல்கிறதான். உனக்கு அப்படின்னு கேட்குறப்போ எனக்கு பெண்ணேதும் வண்ணமே அப்படின்னு சொல்லி லைக் வைசி வருஷா ஒன்று போடுறது இருக்குல்ல, அது ஏதோ ரொம்ப நல்லா இருந்தது படிக்கிறப்போ. ஒரு பெண்ணுக்காக இத்தனை அணியமா என்றேன். பெண்ணுக்காக அணிக்கொள்ளாத ஆடவன் உண்டா என்ன என்றான். பெண்ணுக்கென பேடியும் ஆகலாம் என்றொரு சொல் உண்டு. தெய்வம் ஆகலாகாதா என்ன. ஸோ இது எனக்கு ஒரு சின்ன பெண்ணுக்கென பேடியும் ஆகலாம், பைத்தியம் கூட ஆகலாம் என்றொரு சொல் உண்டு. தெய்வமாகலாகாதா என்ன அப்படின்னு அர்ஜுன் கேட்குறான்னு நினைக்கிறேன். பெண்ணுக்காக அணிக்கொள்ளாத ஆடவன் உண்டா என்ன. யா ஸோ எகெயின் அது ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷன். ஆனால் எனக்கு இந்த அர்ஜுனன் போயிட்டு இப்போ ஏமாந்துட்டு வரக்கூடிய தருணம் இருக்குல்ல, அப்போ நான் வந்து ரொம்ப காமிக்கலான ஒரு மூமெண்ட்டாக தான் எனக்கு பட்டுச்சு ஆக்சுவலாக. அவன் தலையை தொங்க போட்டு போனேன் திருப்பி அமிச்சிட்டா சிப்பா அப்படின்னு சொல்லி, அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காமிக்கலான ரொம்ப ஒரு லைட் ஹார்டட் மூமெண்ட்டாக தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் எப்படி கிருஷ்ணன் போய் அது கரெக்டான ஒரு ஆன்சரை வாங்குறாருங்கிறப்ப தான் எகைன் ஒரு வேதாந்தமான ஒரு ஆன்சர் வருதுன்னு நான் நினைக்கிறேன். நாணல் புதர் நடுவே நாணலாடும் மீச்சையோலம் கட்டப்பட்ட சிறிய தவக்குடல் தெரிந்தது. நான் நேராக சென்றதன் மூடிய மூங்கில் படல் கதவை திறந்தேன். உள்ளே அவள் தற்பை பாயில் அமர்ந்து ஊழ்கத்தில் இருந்தால் என் ஓசை கேட்டு கண் திறந்து அஞ்சாமல் என்னை நோக்கினாள். நான், பெண்ணே, யமுனையில் எத்தனை மீன்கள் உள்ளன என்று கேட்டேன். அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய இது, இந்த யமுனையில் ஓடுற அத்தனை மீன்களையும் கவுண்ட் பண்ணணும். அவனும் கிருஷ்ணனும் ஒரு இடத்துல அர்ஜுன் அந்த மாதிரி ஏமாத்திட்டு போகிறப்ப, வேஷம் போட்டுட்டு போகிறப்போ, ஏன்னா வேஷம் போடுறதுக்கு அர்ஜுன் வந்து ரொம்ப 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 லைக் திறமை வாய்ந்தவன், அதை கற்றுக்கிட்டு வந்திருக்கான். ஹீஸ் லைக் ஹேவன் சீன் எனி ஒன் லைக் தட் அப்படிங்கிற மாதிரிலாம் கிருஷ்ணன் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு இடப்பட்ட கேப்னு கிருஷ்ணன் உட்காந்து ஸ்டார்ஸ் எண்ணிட்டு இருப்பார். ஃபஸ்ட்டு ஸ்டார்ஸ் இல்லாமல் இருக்கும், அப்புறம் ஸ்டார்ஸ் பயங்கரமாக வந்து ஸ்டார்ஸ் எண்ணிட்டு இருப்பார். இங்கே மீன்கள் எண்ணக்கூடியதான் வந்து ஒரு மிகப்பெரிய தவம் மாதிரி செஞ்சுட்டு இருப்பாள். ஆனால் மீன்களை என்னன்னு சொல்கிறது, எவ்வளோ லாஜிக்கலாக ஒருத்தன் வந்து ஒரு லாஜிக்கல் வேர்ல்டில் தர்க்க உலகத்தில் புரிஞ்சுக்க முடியுமோ அதுக்கு டோட்டலி அதர்கமான ஒரு ஃபிலாசபிக்கல் ஆன்சர் வருதுல்ல. பெண்ணே, யமுனையில் எத்தனை மீன்கள் உள்ளன என்று கேட்டேன். 1 என்றாள். உன் தவம் நிறைந்தது. உன்னை கொல்ல வந்த விண்ணளந்த பெருமாள் நானே, எழுக என்று. அழகான ஒரு ஃபினிஷ். ஐ மீன் லைக் ஒரு கிளாப் தட்டக்கூடிய எகெயின் கிருஷ்ணன் இளையாதவன் வரக்கூடிய எல்லா இடங்களுமே ஒரு மாதிரியான ஒரு மாஸ் மூமெண்ட்டாக தான் எனக்கு பட்டுது. அது ஃபிலாசபிக்கல் மாஸ் மூமெண்ட், அதுதான் முக்கியம். லைக் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு தத்துவார்த்த நோக்கில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ் மூமெண்ட், கிளாப்பிங் மூமெண்ட். அந்த ஒரு கிளாப்பிங் மூமெண்ட்டாக தான் யமுனில் எத்தனை மீன்கள் உள்ளன என்று கேட்டேன். 1 என்றாள். உன் தவம் இருந்து எழுந்து கைகூப்பி கண்ணீருடன் என்னை ஆள்க என் தேவா என்று சொல்லி அருகே வந்து பணிந்தாள். அவள் தோள் தட்டு அணைத்துக் கொண்டேன். முன்பொரு காலத்தில் விழியடைந்த ஒருவரின் உளமயக்கால் அது தன்னை அருமணியாக ஆக்கி கொண்டது.
பல நூறு விழியின்மைகள் வழியாக இக்கணம் வரை வந்தடைந்தது அப்படின்னு 92nd சாப்டரில் நினைக்கிறேன். இதுதான் ஃபைனல், இல்லை சாரி 91st சாப்டர். அதான் சாந்தர் வராரு, அந்த ஒரு விஷயம் தானே. ஸோ அங்கே இந்த சீமந்தகமணி முதல்ல அவர் கண்ணில் பட்டது, அந்த விழிழந்தவரோட கண்ணில் படுதில்ல, அவருக்கு அது ஒரு சூரியனே இறங்கி வந்து ஒரு மணியாக மாறியது. அவருக்கு அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதான் முன்னரே சொன்ன மாதிரி இந்த மணியை பற்றி நிறைய இடங்கள்ல சொல்லப்படுறாங்க. யுகத்துக்கு ஒரு, அதாவது மணிகள் எல்லாமே மனிதர்களுடைய அகத்தின் வழியாக ஒளி கொள்றது தான். அதுக்குன்னு தனியான ஒரு ஒளி கிடையாது, அதுக்குன்னு தனியான ஒரு மதிப்பு கிடையாதுங்கிற மாதிரி தான். அகம் கொள்கிற மனிதர்கள் கூட்டாக அதன் மேல் ஏற்றி வைக்கக்கூடிய அந்த ஒரு ஒளியாகட்டும் மதிப்பாகட்டும் அதுதான் வந்து பிரதிபலிக்குது இந்த உலகத்தில், அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன விஷயம் திரும்ப திரும்ப ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணப்படுறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ இங்கே பல நூறு விழியின்மைகள் வழியாக இக்கணம் வரை வந்தடைந்தது. அந்த இடத்துல தான் it's like we are blind to the truth, we are blind to the higher concept, we are blind to this yogam, we are just like trapped inside this விழியின்மை, we are trapped inside this like சாதாரண கல். அதுக்கான ரஜோ தமோ இன்னொரு குணம் என்ன வந்து போச்சு, அந்த 3 குணத்தில் சிக்கி தவிக்கிறதுல, அதை காம்பினேஷன் ஆஃப் 1 or 2 or like 3 குணம்ஸ் லைக் சிக்கி தவிக்கிறது இருக்குல்ல, சத்துக்குணம், ரஜோ தமோ லைக் சத்துக்குணம், அந்த ஒரு 3 குணத்துலேயே வந்து சிக்கி தவிக்கிறது இருக்குல்ல. ஸோ அது எல்லாத்தையும் கடந்த ஒரு காலந்தியால் மட்டும்தான் அதை வெறும் கல்லாக பார்க்க முடியுது. இந்த இடத்துல ஐ வாண்ட் டு டேக் அ பிரேக். ஏன்னா ரொம்ப ரொம்ப எனக்கு, நான் இந்த வீடியோவில் கூட பதிவு செஞ்சுருக்கேன், ஜாம்பவதி அவ கையில் அந்த மணி இருக்கிறப்போ, ஜாம்பவான் வந்து ரொம்ப ஆசையாக தன்னுடைய பொண்ணுக்கு ஜாம்பவதிக்கு அந்த மணியை கொடுக்குறப்போ, விளையாட்டு பொருளை எடுத்து பார்க்குறப்போ, இளையாதவன் அவகிட்ட இந்த மணியை கேட்குறப்போ, இல்லை இளையாதவன் கிட்ட அவ ரொம்ப ரொம்ப ஒரு சைலண்டான இன்ட்ராக்ஷன், ரொம்ப சிரிப்பு நிறைய இப்போ லைக் நகைப்பு நிறைந்த அந்த ஒரு இன்ட்ராக்ஷனில் நான் வீடியோவில் பதிவு செஞ்ச இந்த மாதிரி அந்த இடத்துல ஜாம்பவதி ஆல்சோ லுக்ட் அட் திஸ் மணி ஆஸ் எ வெறும் சாதாரண ஒரு கல் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. ஸோ எனக்கு ஜாம்பவதியே கிட்டத்தட்ட ஒரு இந்த சீமந்தக மணிக்கு ஆசைப்படாத ஒரு கட்டத்துக்கு மேலே அதில் எந்த ஒரு விளைவும் இல்லாத ஒரு விளையாட்டு பொருளாக கூட அதை வைத்துக்கொள்ள தேவை இல்லை, சாதாரண கல் தான் எடுத்து கொடுப்போம் அப்படிங்கிற லைக் ஒரு ஸ்டேட்டை அடைஞ்சதுனால தான் ஷீ ஜாயின் த ஹேண்ட்ஸ் வித் லைக் இளையாதவனும் நான் நினச்சேன். ஆனால் இப்போ யோசிச்சு பார்க்க முடியுது, சொல்லும்போது தான் தோணுது, ஈவன் ஜாம்பவதிக்கு அது ஒரு முக்கியமான பொருள், தன் தந்தை கொண்டு வந்து தனக்கு கொடுத்த ரொம்ப ரொம்ப ஒரு அரிய பொருள் அப்படின்னு ஃபஸ்ட்டு நினச்சி மேபி ஷீ இஸ் கிராசிங் தட் பாயிண்ட் நம்புகிறேன். ஆனால் என்னன்னா 91st சாப்டரில் ஜாம்பவதியும் சொல்கிறான், நான் எங்கள் அப்பா எனக்கு அது விளையாட்டு பொருளாக கொடுத்த ஒரு மணி, எனக்கும் அதில் உரிமை உள்ளது அப்படின்னு ஒரு லைன் சொல்கிறான் 91st சாப்டரில். அந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய த கான்ஃப்ளிக்டிங் நேச்சர் ஆஃப் ஜாம்பவதி என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வச்சிருந்த பெர்செப்ஷன் அபவுட் ஜாம்பவதி இஸ் ஷி ஹஸ் கிராஸ் த லைன், ஷி ஹஸ் ஸ்டார்டட் சீயிங் திஸ் லைக் சீமந்தமணி as just a கூழாங்கல், just a கல். இட்ஸ் நாட் லைக் anything precious. We just have to like go behind இளையாதவன், someone like who is like a godly nature. அந்த ஆள் பின்னாடி போகாமல் மணிக்கு பின்னாடி தொங்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் அவளுக்கு ரொம்ப மேஜிக்கலாக இளையாதவனை பார்த்தப்போ வந்தது. அவங்க 2 பேருக்கும் நடக்கக்குள்ள அந்த ஒரு சைலண்ட் இன்ட்ராக்ஷனில் வந்து நான் நம்பினேன். ஆனால் இந்த சாப்டரில் டோட்டலே வந்து வேறு மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துடுது. இப்போ காளிந்தி மட்டும்தான் அதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப கூட, ஏன்னா இது வரைக்கும் காளிந்திக்கு அந்த சீமந்தமணி காட்டப்படலை, ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப கூட ஷீ இஸ் நாட் ஃபீலிங் எனிதிங். அது முதல் தடவை கையில் வரும்பொழுது கூட எந்த ஒரு ஒளியும் அற்று பிரகாசமும் அற்று ஒளி குன்ற தொடங்கி அது ஒரு சாதாரண கல்லாக மாறுது. ஸோ எங்கேயோ ஓகே, ஒரு ஜாம்பவதியை விட ஒருபடி மேலே வந்து காளிந்தி இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்வின்சிங்காக நானே எனக்கு சொல்லிக்கிட்டேன். பட் ஐ வாஸ் லைக் டோட்டலி லைக் பர்சீவிங் இட் ஃப்ரம் சம் அதர் வே. எனிவே, மீண்டும் சாத்தியிடம் ஏதாவது சொல்ல விழைந்தான் திருஷ்டிம்னன். ஆனால் என்ன சொன்னாலும் அது வெறும் ஓசை என ஒலிக்கும் என அப்போது தோன்றியது. அவனை தொட வேண்டும் என விரும்பினான். ஆனால் கை நீட்டி அவன் கைகளை பற்றவும் தயக்கமாக இருந்தது. அண்ணாந்து மேலே தெரிந்த பெருவாயிலின் விளக்குகளை நோக்கினான். அவை செந்நிற விண்மீன்கள் போல வானில் நின்றன. இயல்பாக என சாத்திகின் தோலை தொட்டி எரிவிழிகள் என்றான். சாத்திகை அண்ணாந்து நோக்கி ஆம் என்றான். இந்நகரை பிரிந்து செல்கையில் இவை எவ்வண்ணம் பொருள் கொள்ளும் என நான் எண்ணிக்கொள்வதுண்டு. இந்த பியூட்டிஃபுல்லான நுவான்ஸ், ஐ மீன் லைக் ஆப்வியஸ்லி
ஒரு நாவல் முழுக்க 2 பேரும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய சாப்டர்ஸ் அதிகமாக படிச்சுட்டு கடைசியில் அவங்க 2 பேரும் விலகுறாங்க அப்படின்னு தெரியறப்போ ஒரு சின்ன கணம் வந்து உள்ள வந்து உட்காந்துக்கும்ல. இந்த மாதிரி தான் ஒரு ஒரு ரொம்ப லைக்கபிள் பேர்டனாக, எமோஷனல் பேர்டன் எனக்கு ரொம்ப இருந்தது. ரொம்ப ரசிக்கும்படியான ஒரு எமோஷனல் பேர்டன் சொல்லலாம். ஒரு தேவையான எமோஷனல் பேர்டன் சொல்லலாம். அந்த பிரிவை படிக்கக்கூடிய அந்த தருணங்கள், அந்த தருணத்தில் ரொம்ப ரொம்ப அழகாக வைக்கப்பட்டு இந்த ஒரு தருணம் தொடர்றது. திருஷத்தின் வான்ஸ் டு டச் சாத்திகின்னு சொல்லப்படுற அந்த தருணம். அப்புறம் இதையோ காமிச்சு அது ஒரு சாக்கா கூட இருக்கலாம். ஆனால் அது ஒரு அழகான ஒரு விஷயம் தான். அவன் காட்டுறதும் ஒரு எரிவிழி, லைக் எரிவிழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அனலாஜி கூட ஒரு அழகான ஒரு அனலாஜி தான். அதை காமிச்சு தோலை தொட்டு சொல்கிறது பியூட்டிஃபுல்லான. இது நிறைய இடங்களில் பிரியிறப்போ யூஸ்வலாக பஸ்ஸில் ஏறப்போ நானும் எங்கள் அப்போ என்னை வந்து எப்போவுமே திருச்சியிலேருந்து பெங்களூருக்கு பஸ் ஏற்றி விடும் பொழுதெல்லாம் ஃபைனலாக தான் நாங்கள் தொட்டுப்போம். அட்லீஸ்ட் கையாவது கொடுத்துப்போம். அவர் என் முதுகை தட்டுவார், நான் அவர் முதுகை தட்டுவேன். ஸோ பிரியும் பொழுது ஏதோ ஒரு டச் தேவைப்படுது. வார்த்தைகள் போதாது அந்த இடத்துல. லைக் அந்த ஒரு பிரிவை கடக்கிறதுக்கான ஒரே வழியை தொடர்றது மட்டும்தான் அப்படின்னு எனக்கு தோணும். தொட்டால் மட்டும்தான் அந்த பிரிவு சாத்தியம். தொடலை அப்படின்னா அந்த பிரிவு ஏதோ லைக் முழுமையாகாத பிரிவு. இங்கே எல்லாமே முழுமை அடைந்த ஒரு ஒரு பிரிவாக தான் அந்த தொடுதல் வழியாக கடத்தப்படுதுன்னு நினைக்கிறேன். அதுவும் எப்படி லைக் தஷத்திம்னன் வந்து இளைய சாத்தியைக்காக உயிரே கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அணுக்கமான நண்பனாக மாறினதுக்கப்புறம் அப்புறம் என்ன கூச்சம், போய் கட்டிப்பிடிச்சி அழ வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் இட் ஒன்ட் பி லைக் தட். அப்படி கட்டிப்பிடிச்சி அழுதுட்டா இட் வில் பி ஸோ ட்ராமேட்டிக். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நுவான்ஸாக போய் டச் பண்ணுறது இருக்குல்ல, அங்கே தான் அழகான ஒரு ஒரு லிட்ரரி எலமெண்ட் நிற்குது நான் நம்புகிறேன். புலரிக்கு முன்னரே விடையளிக்க செல்வாய் அல்லவா என்றார். நான் ஆம் என்றேன். சிரித்தபடி ஒவ்வொரு முறை பார்த்தர் இங்கு வந்து செல்லும் போதும் நகர் எல்லை வரை சென்று விடையளிப்பது தன் வழக்கம் என்றார். திருஷத்தின் உடல் சிரித்தான். உண்மையாகவா? அப்படியா சொன்னார்? சாத்திகை புன்னகை ஆம் என்றான். யாதவரே, நாம் உணர்வதைச் சொல்ல அதை விட சிறந்த சொல்லியது. கிருஷ்ணார்ஜுனர்களை போன்றவர் நாம் என்றான். சாத்திகை ஆம் என்றான். இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, 2 பேருக்குமே ஒரு ஐடியலாக இருக்கக்கூடிய இளையாதவன், அந்த இளையாதவனுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய பார்த்தன் ஒவ்வொரு தடவையும் இங்கே வந்துட்டு போகும்போது அவனை நான் எல்லை வரை எப்படி எங்கள் அப்பா வந்து என்னை பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் பஸ்ஸு கிளம்புற வரைக்கும் பஸ்ஸு அந்த திருச்சி பஸ் ஸ்டாண்டை விட்டு தாண்டி போகிற வரைக்கும் நின்றுக்கிட்டு கை காமிச்சிட்டு இருப்பாரோ, அந்த கடைசி துளி அந்த பஸ்ஸோட இந்த கடைசி பேக்கு ஃபுல்லாக மறைய வரைக்கும் அங்கே இருப்பார். அந்த மாதிரி கிருஷ்ணன் வந்து பார்த்தனுக்கு வழி அனுப்புறதாகட்டும், அந்த மாதிரி தானே இப்போ நீ வந்து திருஷத்திமனுக்கு பண்ண போகிற அப்படின்னு கேட்குறது எப்படி எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பட்டுச்சுன்னா, நாம் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய நம்மளோட ஐடியல் ஆகட்டும், இல்லை நம்மளுடைய இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டிஸ், ரொம்ப நாம் ரொம்ப கவர்ந்து இழுக்கப்பட்ட ஒரு ஆளுமையாகட்டும், அந்த ஆளுமைக்கும் அவர் பேரன்பு வைத்திருக்கக்கூடிய இன்னொரு சக உயிர், இவங்க 2 பேரோட கனெக்ஷன் தானே உங்கள் 2 பேர் கனெக்ஷன் சொல்லிட்டு நம்மளை பார்த்து சொல்கிறது இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலிடேஷன். ஓ, அவங்க 2 பேர் மாதிரி தான் நாம 2 பேருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல இருக்க ஒரு சந்தோஷம், எக்ஸைட்மெண்ட். we are like them. It's not like ஏதோ ஒரு விதத்தில் லைக் நாம we look forward to some personality, அந்த பர்சனாலிட்டிக்கு இன்னொருத்தருக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன் தான் நம்ம 2 பேருக்கும் இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த மேஜிக்கல் ஃபீலிங், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அங்கே தான் அதுதான் இங்கே வெளிப்படுது. ரைட். ஸோ இது ரொம்ப டீப்பான ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு ஏக்கம்னு நினைக்கிறேன். திருஷத்திம்னுக்கும் சரி, ஒரு சாத்திகிக்கும் சரி, 2 பேரும் அவ்வளோ மகிழ்ச்சி அடைறதுக்கான காரணம் நம்மளுடைய க்ளோஸ்னஸை பற்றி நம்மளோட ஐடியல் பர்சனாலிட்டிக்கு தெரிஞ்சிருக்கே அப்படிங்கிறது ஒன்று. கிட்டத்தட்ட லைக் அவருடைய கனெக்ஷன் வித் அனதர் ஹியூமன் பீயிங்கை நம்மளுடைய கனெக்ஷன் வந்து கம்பேர் பண்ணுறாருங்கிறது 2வது சந்தோஷம். 2 சந்தோஷம் கலந்துருக்கு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது ஒரு ஸ்கூலில் எனக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் தான் எனக்கு தோணுது, ஏன்னு தெரில. ஒரு ஸ்கூலில் ஆகட்டும், காலேஜில் ஆகட்டும், ஏதோ ஒரு ப்ரொஃபஸர், ஏதோ ஒரு அத்தாரிட்டியில் மேலே இருக்கக்கூடிய ஆட்கள் கீழே இருக்க சப்பார்டினேட்ஸ், ஓ நீங்கள் 2 பேர் க்ளோஸ் தானே தெரியுமே அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி வரும், சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். இட் இஸ் ஜஸ்ட் தட் லைக் வி ஆர் அ நோன் குட் ஃப்ரெண்ட்ஸ், லைக் வி ஆர் லைக் நோன் ஃபார் லைக் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்கான, குட் ஃப்ரெண்ட்ஷிப்கான வி ஆர் நோன் ஃபார் தட் அப்படிங்கிறது மேலே இருக்கிற அத்தாரிட்டிக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கீங்கன்னு ஒரு சின்ன சந்தோஷம். அது ஏதோ ஒரு அடிமைத்தனம் சொல்ல மாட்டேன், ஏதோ ஒரு விதத்தில் அத்தாரிட்டி மேலே இருக்கிற அத்தாரிட்டிட்டேந்து கிடைக்கக்கூடிய ஒரு வேலிடேஷனாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலாக சென்று வருக பாஞ்சாலரே, தங்கள் மீது
இளையவர் கொண்ட அன்பு வியப்புக்குரியது என்றார் ஸ்ரீதவர். நேற்றிரவெல்லாம் அதைத்தான் பேசிக் கொண்டிருந்தோம். நீங்கள் சாத்தியின் நட்புக்காக உயிர் கொடுக்க முன் வந்ததாக சொன்னார். அத்தருணம் ஏதென்று நான் அறியேன். ஆனால் அச்செயல் வழியாக நீங்கள் இளையவரின் நெஞ்சம் புகுந்து விட்டீர். மெய் நட்பை அறிந்தவன் தெய்வங்களுக்கு மிக உகந்தவன் என்று அவர் சொன்னார். இந்த மெய் நட்பை எடுத்துட்டு காதல் இல்லை பேரன்பு எது மேலேயாவது இருக்கிறது, இந்த மாதிரி என்ன வேணால் போட்டுக்கலாம் நினைக்கிறேன். ஐ சம்பவ் ஃபீல் தட் மெய் நட்பை அறிந்தவன் தெய்வங்களுக்கு மிக உகந்தவன் என்று அவர் சொன்னார். ஸோ இட் இஸ் தாஸ்தேவ்ஸ்கி துணைக்கு அழைச்சிக்கணும் அப்படின்னா, யூனோ லவ் பண்ணாத ஒரு மனுஷன் ரொம்ப பாவப்பட்டவன், இல்லை ஏதோ ஒரு விஷயத்து மேலே ஒருத்தரைய நீங்கள் வந்து தீவிரமாக லவ் பண்ணும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேருந்து இந்த ஒரு லைனை நான் எடுத்துக்கலாம், இல்லை பொருத்தி பார்க்கலாம் நினைக்கிறேன். மெய் நட்பை அறிந்தவன் தெய்வங்களுக்கு மிக உகந்தவன் என்று அவர் சொன்னார். அப்போது இந்த உயர் நட்பு, காதல், இந்த லைக் உயர்ந்த ஒரு அன்கண்டிஷனல் லவ் டுவர்ட்ஸ் த ஆஃப் ஸ்ப்ரிங், இது எல்லாத்தையும் ஒரு லெவலில் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு சரண்டரிங் மென்டாலிட்டி டு அ குரு, ஏதோ ஒரே ஒரு பிளேனில் எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம் நினைக்கிறேன். ஏதாவது ஒன்றாவது வேணும், இல்லை அனைத்தும் வேணும். ஒரு மனுஷன் ரொம்ப ரொம்ப பியூரிட்டிங்கிற கான்செப்ட் இங்கே கொண்டு வரலாமான்னு தெரில, இல்லை ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான மிகப்பெரிய வலிமைகள்லாம் தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ அத்தோடு இந்த இந்திரநீலம் முடியுது. ரொம்ப 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 ஒரு ஃபைனல் தாட்ஸ் அபவுட் இந்திரநீலம். ரொம்ப கமர்ஷியலான பெப்பியான ஒரு 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 முறு எப்போ வாசித்தாலும் சுவாரஸ்யமாகவும் நிறைய வீரபராக்கிரம செயல்கள்லாம் நிறைந்த குருதியார் வழிந்தோடக்கூடிய ஒரு நாவலாக தான் இருந்திருக்கு. ப்ளஸ் ஒரு ஜேர்னி, ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிலாசபிக்கல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஹவு உலகியல் இஸ் ஸோ ட்ராப்பிங் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். அது ஹவு இட் இஸ் பிளைண்டிங் அவர் ஐஸ் டு லுக் அட் சம் ஆஃப் த பிக் திங்ஸ் ஆர் சம் ஆஃப் த பிக்கஸ்ட் யோகம் இன் அவர் லைஃப் அப்படிங்கிறதும் திரும்ப திரும்ப சொல்லப்படுது இந்த நாவலில். அந்த வகையில் தான் இது எனக்கு ரொம்ப முக்கியம். மற்றபடி சொல்லப்பட்ட அத்தனை டீட்டெயில்ஸ் அண்ட் உவமைகள்லாம் ரொம்ப 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 திரும்ப திரும்ப நினச்சி பார்க்கக்கூடிய சில உவமைகள்லாம் எனக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு போயிட்டே இருக்குது. ஹோப்ஃபுல்லி அடுத்த நாவல் பேர் கூட தெரியாது, என்ன நாவல்னு பார்க்கணும். ஹோப்ஃபுல்லி 2026 ஒரு புது ஆரம்பம். சீக்கிரம் நிறையா தொடர்ந்து படித்து வீடியோஸ் போடக்கூடிய ஒரு சூழல் அமையும் நான் நம்புகிறேன். எஸ், லெட்ஸ் ஹோப் ஃபார் தட்.